கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆம், நம்மை உருவாக்கின ஆண்டவர் நம்மோடே கூட இருக்கிறார். நீடிய பொறுமையும் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். முழு இருதயத்தோடும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் மீட்பெரும் பிதாவுமாகிய அவரையே நோக்கி பார்ப்போம். களிமண் குயவன் கரத்தில் இருப்பது போல் நாம் ஆண்டவர் கையில் இருக்கிறோம். அவர் தமக்கு விருப்பமானபடி நம்மை உருவாக்குவார். ஆண்டவருக்கு பிரியமான கனமான ஊழியத்திற்கு பங்குள்ளவர்களாய் வாழும்படியாய் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை வணைந்து உருவாக்குகிற தேவன். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா என்று நாங்கள் அறிக்கை செய்ய கிருபைதாரும். ஆண்டவரே, குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல் நம்முடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு விருப்பமான பாத்திரமாய் எங்களை வணைந்து பிரயோஜனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும் பலப்படுத்தும். உம்முடைய கிருபையின் கரத்தில் வெறுமையாக்கி தருகிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே கூட இருப்பீராக. நீரே ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். அனுதினமும் உடைய கிருபையை பெற்றவர்களாக முன்னேற அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெப கேளும் பிதாவே, ஆமென்.